மொதல் தடவை சாம்பார், அப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் மோர். ஒரு நாள் சாப்பிட்டு பஸ்ல போறேன் ப்ரோ. பஸ் ஏறி இறங்கி அப்படியே எல்லாம் வெளியே வந்துடுச்சு. வாய் வெளியே சோறுலாம். நான் என்ன பண்ணுவேன், அங்கதான் அந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கழுத்து முட்டை சாப்பிட்டுட்டு இந்த அப்படி ரோபோ மாதிரி நடந்து வருவேன், நடக்க முடியாம. ஏன்னா 50 ரூபா கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா ஹோட்டலையும் 30 ரூபா, அங்க மட்டும் 50 ரூபா சாப்பாடு. ஆனா அன்லிமிட்டட் சாப்பாடு. எவ்வளவு கூட்டு பொருள் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு குழம்பு வேணாலும் வாங்கிக்கலாமா. சாப்பிட்டுட்டு இவ்வளவு தூரம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க முடியாம அப்படியே நடந்து வருவேன். அப்படியே ஓ அப்படின்னு. அங்க சூப்பரா இருக்கும் சாப்பாடு. இப்ப இங்க அங்க எவ்வளவு தெரியல, 70 80 தெரியல. ஆனா நான் சாப்பிடும்போது பேச்சுலர் இருக்கும்போது 50 ரூபா செட்டிநாடு உணவு சூப்பரா இருக்கும். இப்ப எங்க சாப்பிட முடியுது, எல்லாம் சுண்ணாம்பு போடுறாங்க சாப்பாடுல. ஐயோ, ஒரு தடவைக்கு மேல மருத்துவர் வாங்கவே கடுப்பா. அது ஒரு மாதிரி மூஞ்சால அடிச்ச மாதிரி இருக்கு. சுபி ஹாய் அண்ணாக்கா. ஹாய் சுபி. ஹாய் சுபிக்ஷா ஓனர் அவர்களே, வணக்கம். வணக்கம். ஓகே ப்ரோ, சாப்பிட்டு தூங்குறீங்க. லைவ்ல எனது நண்பர் திரு முருகன், கந்தன் கடம்பன், வேலன் முருகன், அப்பன் அழகென்ற சொல்லுக்கு முருகா இருக்கா. அவருக்கு ஒரு வணக்கத்தை கூறுங்கள், அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறுங்கள், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிங்கள், அவருக்கு ஒரு குட் நைட் சொல்லுங்கள். என்ன சுபா லேட்டு, இன்னைக்கு லீவ் தானே. வணக்கம். அவங்களுக்கு சொல்ல நமக்கு சொல்லுதா? அவங்களுக்கு தான் சொல்லிருக்கேன். முருகன், இவங்க என் சிஸ்டர் தான், ஒரு வணக்கத்தை சொல்லிருங்க. தேதியை கிழிக்க 3ஆம் தேதியிலே நிக்குது. அதெல்லாம் கரெக்டா சொல்றாருமா. இது கிழிக்கிற காலண்டர் இந்த பக்கம் இருக்கு. இது இந்த காலண்டர் வேண்டாமா அந்த அப்படின்னு சொல்ல, இந்த காலண்டர் எடுத்துடலாம், அந்த சாமி படம் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா, இவங்க அந்த சிவன் படத்துக்காக அந்த காலண்டர் அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா, சாமிக்காக. இல்லம்மா, அந்த காலண்டர் இதை மட்டும் எடுத்துடலாம், சாமியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கிழிக்கிற காலண்டர், அப்டேட் காலண்டர் இந்த பக்கம் இருக்கு, பின்னாடி பிள்ளையார் படம் போட்டு அப்படி இருக்கு. விநாயகர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இங்கிட்ட எதிர்த்தாப்புல வச்சிருக்கோம். எனக்கு சிவன் வேணும்னு அப்படி பின்னாடி வச்சிருக்காங்க. சிவாய ஸ்வாய போற்றியே அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்புறம் நான் தான் கொண்டு போய் அங்க பின்னாடி அழகா மாட்டி விட்டேன் பூஜாரில. என்ன முருகன், தூக்கம் வந்துருச்சா? சுபா போயிடுச்சா தெரியல, இருக்காங்க. சுபா மாயண்ண வந்திருக்காக. வணக்கம். மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காக. எனக்கு விநாயகர் தான் பிடிக்கும் ப்ரோ. எனக்கும் தான். இதோ விநாயகர் தான் இருக்காரே. ஓ சுமாரியா, என் நட்சத்திரமே விநாயகர் நட்சத்திரம் தான். அஸ்தா நட்சத்திரம். அஸ்தம்னா என்ன? அஸ்தம்னா அஸ்தம் நட்சத்திரம்னா விநாயகருடைய நட்சத்திரம். மற்றதெல்லாம் கேட்காதீங்க. விநாயகர் நட்சத்திரம் இருக்கே. இதோட எங்க கல்யாணமே விநாயகர் கோயில தான் நடந்துச்சு. தத்துவம் சொல்லிடுறியா? என்னப்பா தத்துவம் 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 தத்துவம்னு சொல்றானே, அப்படி என்னத்தான் கத்துவம் சொல்லுங்க. என்ன சும்மா போயிடுச்சா? தெரியல, இல்ல போல. ஹைலைட் அழுத்திடுவாமா? இருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் அழுத்துங்க தயவு செய்து. நான் விநாயகர் கும்பிடுவதால் விநாயகருக்கு கல்யாணம் ஆகாத, எனக்கும் கல்யாணம் ஆக மாட்டேது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க அப்படிலாம் பார்த்தா நான் விநாயகர் நட்சத்திரத்துல பிறந்து விநாயகர் கோயில்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னங்க பிறந்தீங்க? மறுபடியும் காட்டுதுமா. ஓகே, ஹைலைட் அமைக்கிறேன், ஹைலைட் அமைக்கிறேன்.